நம்மளோட சிக்கன் ஹனி செசமி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ மஹிக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து லன்ச் பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இன்றைக்கி மஹாக்கு ஹாஃப் டே தான். அதனால் மஹிக்கு மட்டும் லஞ்சுக்கு சப்பாத்தி ரோல் தான் பண்ண போகிறேன். ஸோ 2 சப்பாத்தி போட்டு வச்சுருக்கேன். இங்கே எக்கில் சால்ட்டு போட்டு நல்லா பீட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்பாத்தி எக் ரோல் வந்து பண்ணிவிட்டு கூடவே ஒரு ஜாம் ரோலும் வைக்க போகிறேன். ஸோ ஒரு சப்பாத்தியில் சப்பாத்தி எக் ரோல் அண்ட் இன்னொன்றில் ஜாம் ரோல். ஓகே. ஸோ எக்கு ஊற்றிட்டு மேலே சப்பாத்தியை வச்சு கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா அந்த எக் வந்து சப்பாத்தியில் ஒட்டிடும். ஓகே, இப்போ திருப்பி போடலாம். கூட கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். ஸோ இது லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இது ஜாம் ரோலுக்கு பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஜாம் வந்து என்னோட ஹோம்மேட் பனானா ஜாம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் வந்து ஒரு கொஞ்சம் மாதங்கள் முன்னாடி பழம் வந்து பழுத்துச்சு தெரியுமா, ரொம்ப ஒரு ஃபுல் இதே பழுத்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா அதை வந்து ஜாம் பண்ணிட்டேன். ஸோ நான் என் லைஃப்லேயே வந்து பண்ண ஒரு பர்ஃபெக்டான ஜாம் இதுதான், வாழைப்பழ ஜாம். இங்கே பாருங்கள், அவ்வளோ கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது இன்னுமே. இதுதான் என்னோடய லாஸ்ட் பாட்டில், போன வாரம் தான் ஓப்பன் பண்ணேன். ஸோ இதை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதை இனி ரோல் பண்ணிடலாம். மஹிக்கு ஜாம் ரோல் பிடிக்கும்ல. ஓகே, ஜாம் ரோல் ரெடி. இப்போ நம்ம எக் ஸ்நாக்ஸ் பப்பாயா வைக்கவா? ஓகே, மஹிக்கு லன்ச் பேக் பண்ணி மூடிடுடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி காலையிலேருந்து விலாக் எடுத்துகிட்ருக்கேங்க. காலையிலன்னா இப்போ அரௌண்ட் ஒரு 11 இருக்கும். மஹிக்கு வந்து லன்ச் பேக் பண்ணிவிட்டு இப்போ நான் எங்களுக்கு லன்ச் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து அந்த கறி சோறு குழம்புன்னு சாப்பிட மூடு இல்லை. அதனால் இன்றைக்கி வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஸோ அதுக்கு இதில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ், மஷ்ரூம், கேபேஜ், கேரட்டு, இதில் ஸ்ப்ரிங் ஆனியனோட வெள்ளை, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, இதுதான் அரோமேட்டிக்ஸ். இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த பச்சை பகுதி கார்னிஷுக்கு. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ சிக்கனை வெல்வெட்டிங் டெக்னிக் வச்சு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். எக்கு 4 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். காண்டிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். கூடவே ஹனி சிக்கன் பண்ண போகிறேன். அதுக்கு சாஸும் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ இதில் என்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ரைஸ், பாஸ்மதி ரைஸ் வந்து குக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 1 கப்பு ரைஸு நல்ல கழுவி அரை மணிக்கூர் ஊற வச்சுட்டு 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப்பு தண்ணி, அதையும் பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், இவ்வளவும் சேர்த்து நல்லா தலை கொதிச்சதுக்கப்புறமாட்டு ரைஸ் எல்லாம் அப்படி தண்ணியும் ரைஸும் சேர்ந்தாப்பில் வரும்ல, அந்த டைமில் அடுப்பை குறைச்சி மூடி போட்டுட்டேன். ஸோ இங்கே ரைஸை பாருங்கள், நல்லா உதுராக எவ்வளோ நீளமாக கிரெயின்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணிங்கன்னா உங்கள் ரைஸ் வந்து எப்போவுமே நல்ல ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்கும். ஸோ அதை குக் பண்ணி ஆற வச்சாச்சு. இது காலையிலேயே குக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம். இதில் என்னெல்லாம் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணியிருக்கேன்னா சிக்கன் பிரெஸ்ட்டு 2 எண்ணத்தை தின்னாக கட் பண்ணி போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், எண்ணெய் கொஞ்சம், சால்ட்டு கொஞ்சம், கார்ன்ஸ்டார்ச் இவ்வளவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வந்து ஸ்டர் ஃப்ரை பண்ணி எடுத்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஹனி சிக்கன், சில்லி சிக்கன் எதுக்கு வேணாலும் ஆட் பண்ணலாம். ஒரு ஹெல்தி ஆப்ஷன். அண்ட் சிக்கன் பிரெஸ்ட்டு நல்லா ட்ரை ஆகாது. அதுக்கப்புறமா ஹனி சிக்கனுக்கு சாஸ், கெச்சப் 3 டேபிள் ஸ்பூன், சோய் சாஸ், ஹனி 2-3 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் வினிகர், இவ்வளோத்தையும் நல்லா, சில்லி சாஸ் கொஞ்சம், இவ்வளோத்தையும் நல்லா கலந்து இதில் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் ஹனி சாஸ். இப்போ நான் இந்த பேன்லேயே தான் இந்த 2 டிஷ்ஷையுமே நான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சிக்கனை ஸ்டர் ஃப்ரை பண்ணி குக் பண்ணி நம்ம எடுத்துடலாம். ஏன்னா இதே சிக்கனை தான் நான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கும் ஆட் பண்ண போகிறேன், ஹனி சிக்கனுக்கும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ உங்களை அப்படியே கோ த்ரூ பண்ணியாச்சா. சைனீஸ் ஃபுட்டு டக்குன்னு குக் பண்ணிவிடுவோம். அதனால் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க. ஓகே, ஸோ நம்ம செய்யும்போது என்னெல்லாம் ஆட் பண்ணுறேன்னு ஒன்று காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேனை ஆன் பண்ணிடலாம். ஹீட் ஆகட்டும். இது நல்ல ஒரு பெரிய சைஸ் பேனு. நான் பேனில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேங்க. இப்போ நம்மளோட இங்கே வெல்வெட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த சிக்கன் ஆட் பண்ணிடுங்க.
சிக்கனை ஆட் பண்ணி நான் வந்து இதை நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணி எடுத்துட போகிறேன். ஸோ 2 பேட்சாக பண்ணலாம், ஏன்னா இல்லாட்டி ஓவர் க்ரௌட் ஆயிரும். ஸோ நான் சொன்ன மாதிரி சிக்கன் பிரெஸ்ட்டில் அவ்வளோ ஃபேட்டு கிடையாதுங்க. அதில் ஹை இன் ப்ரோட்டீன் அண்ட் டக்குன்னு குக் ஆயிரும், இன்னொன்று டக்குன்னு ட்ரையும் ஆயிரும். அதனால தான் இந்த வெல்வெட்டிங் பண்ணுறோம். ஆனால் சிக்கன் தை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், இந்த டெக்னிக்கெலாம் நீங்கள் ஃபாலோவே பண்ணாண்டாம். ஏன்னா சிக்கன் லெக் மீட் வந்து உங்களுக்கு செம்ம ஜூஸியாக இருக்கும் நீங்கள் எப்படி குக் பண்ணாலும். ஆனால் பிரெஸ்ட் அப்படி இல்லை, அதை குக் பண்ண தெரியாதவங்க குக் பண்ணால் ரப்பர் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஹை ஃப்ளேமில் நான் இதை வந்து ஒரு 2 நிமிஷம் 1.5 to 2 minutes இந்த மாதிரி ஸ்டர் ஃப்ரை பண்ணி எடுத்துட போகிறேன். அவ்வளோதான். ஓகே, சிக்கன் குக் பண்ணால் யூஸ்வலாக கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைப்பாங்க. ஆனால் சிக்கன் பிரெஸ்ட்டு நீங்கள் குக் பண்ணி பழக்கம்னு வைங்களேன், போட்டதும் தெரியாது எடுக்கிறதும் தெரியாது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக குக் ஆயிரும். இங்கே பாருங்கள், ஒரு 1.5 நிமிஷத்தில் ரெடி. ஸோ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இதே பேனில் அடுத்ததையும் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், நம்மளோட வெல்வெட் பண்ண சிக்கன் எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு காணிக்கிறேன். ஸோ இது சிக்கன் பிரெஸ்ட்டு. இங்கே பாருங்கள், தொட்ட உடனே அப்படி ஃபால் அப்பார்ட் ஆகுது, அப்படி உதிர்ந்து விழுது. இங்கே பாருங்க, சிக்கன் பிரெஸ்ட் இப்படி இருக்காது. ஆனால் இந்த டெக்னிக்கில் நீங்கள் பண்ணும்போது எப்போவும் சூப்பராக வரும். இதை நீங்கள் சாலடில் ஆட் பண்ணலாம். டயட் இருக்கீங்க அப்படின்னா இது வந்து பெஸ்ட்டு. ட்ரையான சிக்கன் இனிமேல் சாப்பிட்ணும் அப்படின்னு இல்லை, ட்ரை சிக்கன் பிரெஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் பிரெஸ்ட்டை குக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதை நான் 2 டிஷ்ஷுக்கு ஆட் பண்ண போகிறேன். ஃப்ரைட் ரைஸ்க்கும் போட போகிறேன், ஹனி சிக்கனுக்கும். இப்போ அதே பேனில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம அரோமேட்டிக்ஸ்னால் ஸ்ப்ரிங் ஆனியன், வெள்ளை, அதுக்கப்புறம் வந்து பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய். ஸோ சைனீஸ் குக்கிங்கில் இதை தான் அரோமேட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அரோமேட்டிக்ஸை போட்டு ஹை ஹீட்டில், இது இனிமேல் வந்து அந்த சைனீஸ் ஃபுட்டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாமே ஹை ஹீட்டில் நீங்கள் குக் பண்ணணும். நல்ல பெரிய பேனாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதை போட்டு ஒரு 1 minute அது ஃப்ரை ஆகட்டும். அரோமேட்டிக்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இனி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறேன். கேரட்டு, மஷ்ரூம், கேபேஜ். என்கிட்ட கேப்சிகம் இல்லை, இருந்திருந்தால் நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஹை ஹீட்டில் 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் எவ்வளோ ஹையாக குக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹையாட்டு. ஸோ இது குக் ஆகட்டும். ஓகே, நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு சில சமயம் வந்து தண்ணி வந்துடும். அதுவும் மெயினாக மஷ்ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வரும். ஸோ என்னோடய ஹேக் என்னென்னா, ஒரு பெரிய பேனில் ஹை ஹீட்டில் வெஜிடபிள்ஸை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படி பரத்தி விட்டுட்டு கிண்டாமல் விட்டுருங்க. ஒரு நிமிஷம் அப்படி கிண்டாமல், 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ கிண்டாமல் விட்டுருங்க. அப்போ வந்து என்னாகும்னா அந்த ஹீட்டு நல்லா பட்டு உங்களுக்கு அந்த கலர் கிடைக்கும், கேரமலைசேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கழித்து வந்து இப்படி கிண்டி கொடுங்க. பாருங்கள், எந்த வித தண்ணியுமே வரல பார்த்தீங்களா. ஆனால் மஷ்ரூமை பாருங்கள் நல்லா சுருங்கி இருக்குது. ஏன்னா இந்த டெக்னிக்கில் நீங்கள் பண்ணும்போது அந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணி வெஜிடபிள்ஸ்லேருந்து வந்தாலும் அது வந்து எவாப்ரேட் ஆகி கேரமலைஸ் ஆயிரும். நம்ம வந்து முதலே உப்பும் போடக்கூடாது. உப்பு நீங்கள் போட்டுட்டீங்கன்னா அதுலேருந்து தண்ணியெல்லாம் டக்குன்னு வெளியே வந்துடும், சொதன்னு ஆயிரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் வந்து டேஸ்ட், அந்த சின்ன சின்ன டெக்னிக் அண்ட் ட்ரிக்ஸில் தாங்க உங்கள் ஃபுட்டோட டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் ஆகுறது. அதனால் இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இன்னும் நான் இப்போ வந்து ஒரு 3-4 நிமிஷம் ஆயிருக்கு. ஸோ நான் இன்னும் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் கலர் கிடைக்கணும் அப்படின்னு தோணுது. அதனால் நான் ஒருக்கா கிண்டி கொடுத்துட்டு இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே விட்டுற போகிறேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து ஒரு 4 நிமிஷம் விட்டுட்டு நான் போயிட்டு இப்போ தான் வந்தேன். இங்கே பாருங்க, நல்ல அரோமா, நல்ல கேரமலைசேஷன், தீஞ்சு போகலை. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து ஓரமாக இப்படி வச்சுட்டு இந்த சைடு ஒரு 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம வச்சுருக்கிற 4 முட்டையை ஊற்றிட போகிறோம். முட்டைக்கு மேலேயே கொஞ்சம் சால்ட். இதை ஸ்க்ராம்பிள் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து எக்கு வந்து சில பேர்த்துக்கு ஃபைனாக ஸ்க்ராம்பிள் ஆக பிடிக்கும், சில பேர்த்துக்கு பெரிய பெரிய துண்டாக இருந்தால் பிடிக்கும். அதனால் நீங்கள் அதுக்கு தக்கன பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அந்த பெரிய பெரிய சங்க்ஸாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் ரொம்ப போட்டு கிண்ட மாட்டேன். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி கிண்டி விட போகிறேன். ரொம்ப போட்டு நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணால் பிறுபிறுன்னு ஆயிரும். ஓகே, ஸோ அதனால் பெரிய பெரிய சங்க்ஸாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணால் போதும். எக்கு ஓரளவுக்கு இதாகிடுச்சு. வெஜிடபிள்ஸ்லாம் நான் சால்ட் போடல, அதனால் ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெஜ்ஜீஸ்க்கு தேவையான சால்ட்டை கொஞ்சமாக போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். சரி,
இதை கலந்தாச்சு, இதையும் கலந்தாச்சு. இப்போ நம்ம ரைஸை ஆட் பண்ணிடலாம். பாஸ்மதி ரைஸை நல்லா இந்த மாதிரி தூவுனாப்பில் போட்டுக்கோங்க. எல்லாமே உதிராக தான் இருக்குது, அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம தூவி போட்டுக்கலாம். ரைஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம சீசனிங்ஸ் எல்லாமே இதுக்கு மேலே ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சுகர் ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சுகர், உப்பு. ஓகே, தூவுனாப்பில் மேலே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ டாஸ் பண்ண போகிறோம் இதை. அடுத்து எனக்கு வந்து எங்கே வச்சேன் என்ன இருக்குது, அஜினமோட்டோ. நான் சைனீஸ் டிஷ் பண்ணால் ஆட் பண்ணுவேங்க, பட் நிறைய பேர் நீங்கள் ப்ரிஃபர் பண்ண மாட்டீங்க. பட் நான் ஆட் பண்ணுவேன். என்கிட்ட இப்போ அஜினமோட்டோ இல்லை, அதனால நான் வந்து ஸ்டாக் க்யூப் இருக்குல்ல, நம்ம சிக்கன் ஸ்டாக் க்யூப், அதை வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். நிறைய பேர் அஜினமோட்டோ ப்ரிஃபர் பண்ண மாட்டீங்க, அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பட் எனக்கு வந்து எம்எஸ்டி யூஸ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் சோய் சாஸ், ஒரு டீஸ்பூன். லைட் சோய் சாஸ் இருந்தால் பெட்டர். என்கிட்ட டார்க்கு தான் இருக்குது. இது வந்து வினிகர். இது வந்து என்ன வினிகர்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுறது சுகர் கேன் வினிகர். ஸோ நீங்கள் எந்த வினிகர் வேணாலும் ஆட் பண்ணலாம், அதனால தான் பிளாக்காக இருக்குது. ஸோ எல்லாமே இப்போ ஆட் பண்ணியாச்சு. இனி வந்து இதை நான் நல்லா டாஸ் பண்ணி விட போகிறேன். ஸோ டாஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிக்கன் இன்னும் ஆட் பண்ணலாம், அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் மெயின் சிக்கன் வந்து இதுக்கு வச்சுட்டு கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா கம்பைன் பண்ணி விடுவோம். ஸோ எனக்கு ஒத்த கையில் ஃபோனை வச்சுட்டு கம்பைன் பண்ண கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் டாஸ் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ நல்லா டாஸ் பண்ணியாச்சுங்க பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. இப்போ ஃபைனல் இன்க்ரீடியண்ட் ஒரு கை நிறைய ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். ஏன்னா ஹனி சிக்கனுக்கும் நமக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் தேவை. அதுக்கு கொஞ்சம் வச்சுட்டு பெப்பர் பவுடர், இது ஆப்ஷனல். சில பேர் ஒயிட் பெப்பர் பவுடர் போடுவாங்க, நான் வந்து இது க்ரீன் பெப்பர் பவுடர். என்கிட்ட க்ரீன் பெப்பர் நான் பொடிச்ச ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் விலாகு முன்னாடி, அதனால் க்ரீன் பெப்பர் பவுட்ரு போட்டு டாஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலில் மாற்றிட்டு ஹனி சிக்கன் பண்ணலாம். ஃப்ரைட் ரைஸை எடுத்து இந்த பவுலில் மாற்றியாச்சு. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, அது இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஹனி சிக்கன் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் சாஸுக்கு இன்க்ரீடியன்ட்லாம் சொல்லிடுறேங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கெச்சப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வினிகர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஹனி, சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், பெரி பெரி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோய் சாஸ். இப்போது எண்ணெயில் கார்லிக் ஒரு 6 பல்லு பூண்டு கட் பண்ணதை ஆட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நம்மளோட இது வந்து குக் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ நம்ம வந்து இந்த சாஸ் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். என்னோடய சோய் சாஸ் கொஞ்சம் டார்க் சோய் சாஸ். எப்போவுமே லைட் சோய் சாஸ் பெட்டர், ஏன்னா வந்து உங்கள் டிஷ்ஷுக்கு வந்து அது ரொம்ப கலர் கொடுக்காது. இன்ஃபேக்ட் ஃப்ரைட் ரைஸுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனோண்டு சோய் சாஸ் ஆட் பண்ணோம், அது டார்க்னால கலர் டார்க் ஆகிடுச்சு. லைட் சோய் சாஸ் வாங்கி வச்சுக்கோங்க எப்போவுமே. ஓகே, இனி இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். இதில் நான் உப்பு ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா சாஸஸில் எல்லாத்துலேயும் உப்பு இருக்கும் அண்ட் பெரி பெரி பவுடர்லேயும் உப்பு இருக்கும். ஸோ இது கொதிச்சு அந்த கிளேஸ் மாதிரி வரும். ஓகே, அண்ட் ஹனி சிக்கன்னு நான் சொன்னேன், நான் இதில் ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். சில பேருக்கு வந்து இந்த ஹனியை கொதிக்க வச்சா பிடிக்காது, அது எதனாலன்னு தெரியல. மேபி அதோட பெனிஃபிட்ஸ் போயிடும், இல்லாட்டி வந்து அது பாய்சன் ஆயிரும் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அது எப்படின்னு தெரில, நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். நீங்கள் ஹனி ஆட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பதில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். நம்மளோட ஹனி கிளேஸ் ரெடி. ஆக்சுவலி என் ப்ளாகில் பண்ண ரெசிப்பியில் வந்து இந்த கலரில் இருக்காது. ப்ராபப்ளி நான் அதில் சோய் சாஸ் ஆட் பண்ணனா இல்லையான்னு தெரில, ஆனால் அது வந்து நல்ல ஒரு ரெட்டு கலராகவும் கொடுக்கும். சரி, மேபி டார்க் சோய் சாஸ்னாலையா என்னன்னு தெரியல. ஓகே, இப்போ நல்லா பாருங்கள், அந்த ஒரு மாதிரி பபுளாக வருதா. இப்போ இதில் வந்து அங்கே ப்ளாகில் நான் பண்ண ரெசிப்பியில் ஃப்ரைடு சிக்கனாக்கும் ஆட் பண்ணியிருப்பேன். பட் இது நம்ம ஹெல்த்தியாக பண்ணுறோம், அதனால் நம்ம வெல்வெட் பண்ண அந்த சிக்கனை ஆட் பண்ணி இந்த கிளேஸில் நல்லா டாஸ் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த கிளேஸில் அப்படியே இருக்கட்டும். ஓகே, நம்மளோட டாஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ ஃபைனல் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம கார்னிஷிங் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அண்ட் எள்ளு. தட்ஸ் இட். டாஸ்
and switch off. Your super delicious honey chicken is ready. வெயிட் பண்ணிட்டே இருக்கா. To see fried rice. Mushroom and chicken and carrot. உனக்கு பிடிக்காம இருந்துச்சு, இப்போ மகாவுக்கு பிடிச்சிருச்சுல்ல. எந்த டிஷ்ல இருந்து உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சு? இன்னும் கொஞ்சம் பாஸ்தா இருந்தா பாயில் பண்ணது அதுல வீட்ல இருந்து பண்ண ஏதோ மஷ்ரூம் ஒயிட் சாஸ் கொண்டு சூப்பரா இருக்கும் அது. நீ சாப்பிட்டீங்களா? ஆமா, நல்லா இருக்கும். மஷ்ரூம் ஒயிட் சாஸ் வேற லெவல்ல இருக்கும். ஸோ நம்மளோட சிக்கன் அண்ட் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் வித் honey chili chicken, honey sesame chicken. The garnishing with spring onions and sesame seeds. Ta-da! Enjoy!